மக்களே ஃபுட்பால்ல ஒரு டிராமா நடந்திருக்கு. விக்டர் பானிஃபேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேயர் லெவர்கூசனோட ஒரு ஃபார்மர் ஸ்ட்ரைக்கர். இப்போ அவனோட மேரேஜ் கேன்சல் ஆயிருக்கு. அஷ்ரஃப் ஹக்கிமியோட ஒரு மாஸ்டர் கிளாஸ நம்மால வந்து பண்ணியிருக்காப்ல. ரிக்கி எர்மின்னு விக்டர் பானிஃபேஸோட கேர்ள் ஃபிரெண்டோட தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. பட் இப்போ அந்த கல்யாண பொண்ணே மேரேஜ கேன்சல் பண்ணியிருக்காங்க. சோ என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுட்பால் நியூஸ், ஃபுட்பால் மேட்ச் ரிவ்யூஸ், பிரிவியூஸ் அண்ட் ஃபுட்பால் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப். சோ என்ன மேட்டர் அப்படின்னா மேரேஜ்க்கு முன்னாடி ப்ரீ-நுப்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல. அன்பார்ச்சுனேட்டா உங்க பார்ட்னர் வந்து இறந்துட்டாங்க. இல்ல அப்டின்னா டிவோர்ஸ் ஆகுது அப்டின்னா, அந்த ரிமைனிங் பார்ட்னருக்கு அந்த இறந்த பார்ட்னர் இல்ல அப்டின்னா டிவோர்ஸ் ஆன பார்ட்னரோட சொத்து, அந்த அசெட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே எவ்வளோ பெர்சன்டேஜ் வரணும், எவ்வளோ வரணும் அப்டிங்கிறத ஒரு கான்ட்ராக்ட் மாரி ப்ரீ மேரேஜ்க்கு முன்னாடியே போடுறது தான் ப்ரீனப். சோ இந்த கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல விக்டர் பானிஃபேஸோட கேர்ள் ஃபிரெண்ட் ரிக்கி எர்மினுக்கு விக்டர் பானிஃபேஸோட சொத்து ஒண்ணு விடாம எல்லாமே அவனோட அம்மா பேர்ல இருக்குங்கிறது தெரிய வருது. சோ அப்படி இருந்தா என்ன ஆகும்? டிவோர்ஸ் ஆனாலும் சரி, இல்ல இறந்து போனாலும் சரி, இந்த ரிமைனிங் பார்ட்னருக்கு ப்ராப்பர்ட்டில ஒரு சொட்டு கூட வராது. அவ்வளவுதான். மேடம் வந்து அன்னைக்கே மேரேஜ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. பட் இப்போ விக்டர் பானிஃபேஸ் வந்து ஒரு கோல்ட் டிக்கர் நம்மள விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பானா? இல்ல நம்ம மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தமா இருப்பானான்னு தெரியல. பிகாஸ் 6 இயர்ஸா வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. எஸ், அஷ்ரஃப் ஹக்கீமிக்கு இதே தான் நடந்துச்சு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா அஷ்ரஃப் ஹக்கீமிக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. டிவோர்ஸ் ஆனப்போ இந்த சொத்து விஷயம் எல்லாமே அவங்க அம்மா பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சோனே அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் பை ஃபுட்பால் பிளேயர்ஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸ் பை மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூச்சுவலா டிவோர்ஸ் ஆகி அப்ப வந்து நீங்க பங்கு கேட்கறீங்க அப்படின்னா அது வந்து நியாயம்னு சொல்லலாம். ஹக்கீம் வந்து டைரக்டாவே கொடுத்துருப்பாப்ல. பட் இங்க என்ன நடந்திருக்கு? சொத்துக்காகவே அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே விஷயம் தான் இங்க பானிஃபேஸ்க்கும் நடந்திருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடியே உன்ட்ட சொத்தே இல்ல. எல்லாத்தையும் அம்மா பேர்ல எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்டர் பானிஃபேஸ் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருக்கானா? இல்ல அவன் இப்ப சந்தோஷமா இருப்பானா? எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த விஷயத்துல? பிகாஸ் இது வந்து எல்லாருமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட்பால் பிளேயர் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஃபுட்பால் கிளப் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோஸா வரப்போகுது. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க.